முதலாவது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு தேவனுடைய நீதியாக எண்ணப்பட்டது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிக்கும்போது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது தேவனுடைய நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லுது. 22வது வசனம் சொல்லுது, கிரியைகள் அல்ல, கிருபையை பத்தி பேசுது. கிருபையினாலே நீதிமானார். பிறகு கடைசியா நீங்க படிச்சீங்கன்னா 23, 24 வந்து பார்த்தோம்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லவர் என்பதை விசுவாசித்தார். முதல்ல விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டது. கிருபையினாலே நீதிமானானான். பிறகு தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தான், நீதிமானானான் வேதம் சொல்லு. அப்போ இங்க எப்படி அவன் நீதிமான் ஆனான் என்பதை ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து காட்டினேன். ஆமா, அவன் விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டான்னா அவனுடைய கணக்குல நீதியாக சேர்த்து கொள்ளப்பட்டான். எண்ணப்பட்டான்னா என்ன அர்த்தம்னா சேர்த்து கொள்ளப்பட்ட, கணக்குல சேர்த்து கொள்ளப்பட்டுச்சு. புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடவுள்கிட்ட ஜெபம் பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, தேவன்கிட்ட கேட்கிறாங்க. யாருக்கு என்னென்ன புரியுதோ அப்படி சொல்றேன். அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா என்ன சொல்றாங்கன்னா, நான் எவ்வளோ நல்லது செய்த ஆண்டவரே, எனக்கு எதுக்குப்பா இப்படி பண்ணீங்க? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? கணக்கை காட்டுறாங்க. அவங்க செய்து வந்த நல்ல காரியங்கள் இதெல்லாம் கணக்கில் எடுத்து காட்டி, இத்தனை பேருக்கு நான் தானம் பண்ணியிருக்கேன், நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், உபவாசம் பண்ணியிருக்கேன், தசமம் வாங்க கொடுத்துருக்கேன். நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றோம். வெளியே இருக்கிறவங்க சொல்றாங்க, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஹலோ, ஏன் என் பிள்ளைக்கு இப்படி வந்தது? கேட்டோமா இல்லையா? அப்ப நம்ம கணக்கு கேட்கணும். கர்த்தர் சொல்றாரு, உன் கணக்கை நீ திறந்து எனக்கு முன்னாடி நீதி இருக்கிறதா இல்லையா நீ காட்டினா உன் கணக்குல 0. அது பத்தாது. அது வெறும் உன்னுடைய நீதி அழுக்கு. அந்த நான் சொன்னாரு, நமக்கு புரிய மாட்டேன். ஏடா இவ்வளவு நல்ல காரியத்தை செய்தா அதை போய் அழுக்குன்றாரு. அப்ப அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அணுகவே முடியாத ஒரு பெரிய பரிசுத்தமான. ஏன் என்னுடைய நீதியை அழுக்குன்னு சொல்றாருன்னா, நான் பிறக்கும் போதே பாவத்துல பிறந்துட்டேன். அதனால ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கெட்ட எண்ணங்கள் இருக்கு. இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனும் எனக்குள்ள கெட்ட எண்ணம் இல்லை, என்னதே கிடையாது அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நமக்கு பிடிக்கல, சில நேரம் நம்ம யோசிக்கிறது நமக்கே பிடிக்கல, சில நேரத்தில் நமக்கு பிடிக்காதது நம்ம செய்யறோம். உண்மையாங்க ஒத்துக்குனா எஸ்ன்னு சொன்னா கையை உயர்த்து ஒரு ஆமேன்னு சொல்லு பாருங்க, எல்லாமே ஒத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம மேல பிரச்சனை இல்லையா? பவுல் சொல்றாரு, உங்க மேல பிரச்சனை இல்லை, பாவம் உள்ள இருக்குது. இப்ப ஒரு கொய்யா மரம் இருக்குன்னா, கொய்யா பழம் வர்றது கொய்யா மரத்து பிரச்சனை இல்லை, அது கொய்யா மரம். அதே மாதிரி ஒரு மனுஷன் பாவமான எண்ணங்கள் வருதுன்னா அவன் மனுஷனுக்குள்ள பாவி, அவன் பாவம் இருக்குது உள்ள. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் நீதிமான ஆக்க முடியாது.